Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அனிமே மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 82. கடைசியா நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 நாளைக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன். இடையில வேற தீபாவளி வந்துச்சு இல்லையா, சோ அப்படியே லைட்டா ஒரு கேப் விழுந்து விட்டது. பட் கவலைப்படாதீங்க, இதுக்கு அப்புறம் ரெகுலரா கண்டினியூஸா வீடியோஸ் வரும். கண்டினியூஸா வரலனா கூட வீக்லி ஒரு 2-3 வீடியோஸ் வந்துரும். அந்த வீடியோஸ்ல நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே தான், நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. அண்ட் அது கூடவே சேர்த்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்திருப்பேன், அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் நமக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுறது தான். ஸோ அதனால் மறக்காம போயிட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். சொல்லலாம். நம்ம இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மாப் கேமிங் சேனல். நான் தான் உங்கள் மால்டோ பாய். ஜெரையா, ரசன்கன், நருட்டோ, கொனகமாரு, பொருட்டோ. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஜெரையா நருட்டோவுக்கு ரசன்கனை கற்றுக் கொடுத்துருப்பாரு இல்லையா, அது மாதிரி நம்ம நருட்டோ கொனகமாருவுக்கு ரசன்கனை கற்றுக் கொடுத்துருப்பான். பொருட்டோ சீரீஸில் நம்ம கொனகமாரு என்ன பண்ணியிருப்பான்னா பொருட்டோவுக்கு ரசன்கனை கற்றுக் கொடுத்துருப்பான். இதில் குறிப்பாக நம்ம நருட்டோ இந்த ரசன்கனியை டிஃப்ரெண்டாக யூஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி நம்ம பொருட்டோவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் யூஸ் பண்ணியிருப்பான். பட் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்து விதை போட்டது யாருன்னா நம்ம மினட்டோ தான். ஆனா விதை நான் போட்டது இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. POV, it's 2040. My sister's son asking me for a gaming laptop for study. எப்படி படிக்கிறதுக்கு கேமிங் லேப்டாப் வேணுமா? சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா. POV, me walking out of my room with the personality I got from the anime I just finished. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்திருக்கும், நிறைய பேர் இப்படி நடந்து இருப்பீங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு அனிமேவை பார்க்குறோன்னா அந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் கூட இல்லை, ஒரு சில எபிசோட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமே நம்ம அந்த அனிமே கேரக்டராக மாறிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம டெத் நோட் அனிமேவை பார்க்குறோன்னா நம்மளே லைட் ஆகாமிடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். பட் அதை பெருசாக வெளியே காமிச்சிக்க மாட்டோம், ஆனால் இருந்தாலுமே லைட்டாக ஒரு முடியல அது இருக்கும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஒரு அனிமேவை பார்க்குறோன்னா அந்த அனிமேவில் வரக்கூடிய ப்ரொட்டாகனிஸ்ட்டாக நம்ம மாறிடுவோம். ப்ரொட்டாகனிஸ்ட்டாக கூட அவசியம் இல்லை, நமக்கு பிடிச்ச ஒரு கேரக்டரை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவானுங்க ஆட்டோமேட்டிக்காவே. கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா கங்கா சந்திரமுகியா மாறினா. Today kids think that Infinity Castle is the biggest house. Those who knows, வக்காலி ஒரே ஒரு வீடு தான் இன்ஃபினிட்டி கேசல் ஆகுது, மயிராகுது. வெக்கமல்ல, கேண்டீனாவது மயிராவது. இந்த வீட்டோட அட்ரஸ் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடு எந்த கார்ட்டூனில் வரும் அப்படின்றதையுமே சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். மீ வாட்சிங் டாக்டர் டூம் கில்டு த யங் அவெஞ்சர்ஸ் இன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. मजा आ रहा है? मेरा जूस कहाँ गया? क्या बात है? யங் அவெஞ்சர்ஸில் இருக்கிற எல்லாரையுமே கில் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இந்த MCUவில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கில் பண்ணால் மட்டும் போதும். ஒரு சில ஃபீமேல் கேரக்டர்ஸை நல்லா தாங்க கொண்டு போகிறாங்க, பட் ஒரு சிலர்லாம் படும் மோசமாக கொண்டு போகிறானுங்க, ஏன்னு தான் தெரியல. The boat is sinking and you can only save one. இந்த கொஸ்டினெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் சொல்கிறீங்க, கண்டிப்பாக நம்ம லூஃபியை தாங்க சேவ் பண்ணி ஆகணும். இதுக்கு பின்னாடியுமே ஒரு ரீசன் இருக்குது, அந்த ரீசன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Me, I love you. She, I'm lesbian. Me, it's okay. I can marry you both. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு ஏன்டா டேய், ஒரு நியாயம் வேணாமாடா? அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் டேட்டூ. த டேட்டூ இதுவாடா நார்மல் டேட்டூ? ஒரு காலத்தில் இந்த டேட்டூவை நம்ம போட்டுக்கிட்டா நம்மளுக்குமே அந்த பவர்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் டேட்டூடா இது. ஒரு குழு வேணா கொடுக்குறேன். இது வந்து ஜாக்கி சான் அட்வென்ச்சர் சீரிஸ் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய ஒரு கேரக்டரோட நேம், ஐ மீன் அந்த கேரக்டரோட டேட்டூ தான் இது. இது பயங்கரமான தீய சக்தியோட சிம்பிள் ஆச்சே. What is your name? Don't tell him Luffy. Okay Zoro. Luffy and Zoro. How did he know our names? அதாவது நம்ம பசங்க பிளான்லாம் கரெக்டாக போட்டுருவானுங்க, பட் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுற விதம் தான் பார்த்தீங்கன்னா இடக்கு முடக்கா இருக்கும்.
மை ரியாக்ஷன் வென் ப்ரோ சேஸ் வாட் இஃப் மூசன் யூஸ்டு சன்ஸ்கிரீன் இன்ஸ்டீட் ஆஃப் டேக்கிங் நெசுகோ. கரெக்ட் தான், பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் போயிட்டானே. இவ்வளோ அங்கே ஒரு அம்பரலாவை யூஸ் பண்ணியிருக்கலாங்க, அதையுமே பண்ணாமல் போயிட்டான். அப்படியா? காமெடி அப்படி போடுங்க. காமெடி. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பிள்ளைக்கா பசங்க தான். இவனுங்களை வச்சுட்டு ஆணி இல்ல சாணி கூட வலிக்க முடியாது. அறிவாளிகன்னு நினைச்சா அறவேக்காடு மாதிரி திட்டம் போடுறீங்க. இங்க இருக்கிற நீங்க எல்லாம் கத்தி வீசுறதுல பெரிய வஸ்தாதான் இருக்கலாம், ஆனா அங்க புத்தி இல்லாம ஒரு புலையும் புடுங்க முடியாது. சரி, நீங்க இப்படி பண்ணும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை பண்ணிருக்கலாம்ல. ஆமா, இது பெரிய விசேஷம், வெத்தலை பாக்க வச்சு அழைக்கிறதுக்கு. போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? ஆட இந்த கொசு தொல்லை வேற. என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அஃபிஷியல் டப்பா இல்லை ஃபேன் டப்பாடா இது? பட் நல்லா இருக்கு. அதுலேயும் குறிப்பாக புத்தி இல்லாமல் ஒரு புள்ளியும் புடங்க முடியாதுன்ற டைலாக்லாம் அருமைடா. இப்போ உடனே ஒரு சிலர் இந்த அனிமையோட பேர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. இந்த அனிமையோட பேர் என்னன்னா லைவ் ஆக்ஷன் அனிமே மாங்கா லூஃபி. நம்ம லூஃபி வரைஞ்சதை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே நல்லா தான்டா இருக்கு. ஆம்பிஷன் அனிமே, ஆம்பிஷனை தான் அப்படி எழுதியிருக்காங்க, தப்பாக படிச்சிடாதீங்க. எப்போலாம் நம்ம வாழ்க்கையை நோக்கி பயணிச்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அப்பப்போலாம் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா குறுக்கில் வந்து நின்றுறான். பட் அதுக்குன்னு அனிமேவை குறை சொல்லக்கூடாது, நம்மள தான் குறை சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம நினச்சா வாழ்க்கையில் முன்னேறத்தை பற்றி யோசிச்சு அதை நோக்கி பயணிக்கலாம், அனிமேவை அப்புறம் கூட பார்த்துக்கலாம். பட் அதை நம்ம பண்ண மாட்டோம். அனிமேவை அப்புறமா பார்க்கறத விட வாழ்க்கையை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சவங்க தான் நிறைய பேர் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஏன் இதெல்லாம் ஒருத்தனால மட்டும் தான் செய்ய முடியுமா? என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? மீ சேலஞ்சிங் சாஞ்சி ஏட்டர்ஸ் டு வாட்ச் இஸ் பேக் ஸ்டோரி வித்தவுட் கிரைங். ஒன் பீஸ் அனிமே சீரிஸில் நம்ம லூஃபிக்கு அடுத்தபடியாக ஜோரோவுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு ஃபேன்ஸ் நம்ம சாஞ்சிக்குமே இருப்பாங்க. பட் என்ன ஒன்று, சாஞ்சிக்கு ஒரு சில ஏட்டர்ஸ் அதிகமாக இருப்பானுங்க. ஐ மீன் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கானுங்களோ அதே மாதிரி ஏட்டர்ஸுமே இருக்கானுங்க. அதுக்கான ரீசன் என்னன்றது தெரியல. பட் எப்படி அந்த கேரக்டரை அவங்களால ஹேட் பண்ண முடியுது? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. Friend, you have Netflix, right? Me, no. Then how do you watch stuff? Me, I am a pirate. நினைச்சேன் திருந்த மாட்டேல்ல, வருந்த மாட்டேல்ல. I fixed the arrow sliding down the hill. பாருங்கடா டே, பார்த்து கத்துவோம்டா. ஒரே ஒரு PNG இமேஜை வச்சே இதை சரி பண்ணியிருக்காண்டா. நீங்களும் இருக்கீங்களே, இதுக்காக நாங்கள் இத்தனை வருஷமா காத்துக்கின்னு இருந்தோம். போங்கடா டே. கொடூரமா இருக்கு. Which team is powerful? Team A, Luffy, Zoro, Usopp, Shanks. Team B, Naruto, Sasuke, Pain, Kakashi. இந்த ரெண்டு அனிமேவோட பவர் சிஸ்டமே டோட்டலாக வேறன்றதுனால இதில் கரெக்டான ஆன்சரை சொல்கிறது கஷ்டம். பட் என்ன ஒன்று, நம்ம காட் உசோப் அந்த சைடு இருக்கிறதுனால அவர் வின் பண்ணுவாரோ அப்படின்னு லைட்டாக தோணுது. உங்களுக்கு இந்த பேட்டில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு தோணுதோ அதை மறக்காமல் ஒரு ரீசனோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். Who is the smartest character in this picture? டவுட்டே வேணா உரஹாரா தான். ஷிகமாரு நாரா நல்லாவே டஃப் கொடுப்பாரு, பட் தலைவன் அடிச்சுக்க முடியாதுங்க. அங்கேயே நில்லுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, பொறுமையா இருங்க. தயவு செஞ்சு எங்களை காயப்படுத்தாதீங்க. ஏன்டா டேய் தம்பி குட்டி குஞ்சான், உனக்கு அடிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? ஸோ ஏகேஸ் நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபனியான மீம்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக கவர் பண்ணுவேன். சரி, ஓகே, ரைட்டு கைஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிற மாட்டோம். பை, போயிட்டு வரீங்க. நன்றி.